மாமா ஆபீஸ் கிளம்பிட்டீங்களாக்கோ? ஆமா, வா மருமகளே வா. ஐயா, இது என்ன மாமா? புண்ணுக்கு போடுற பிதுக்கு மருந்து எடுத்து முகத்துக்கு போட்டுக்கிறீங்க. உங்களுக்கு அம்மட்டு பொண்ணா? ஏய் சிவா, அடாடாடாடாடாடா, கட்டின பொண்டாட்டி மேல எம்புட்டு பிரியம். இதென்ன கழுக்கு முழுக்கு மந்திரமா? பேரன் லவ்லிமா, பட்டணத்துல வெயில் ஜாஸ்தி இல்ல, முகம் கருத்து போகும். அதுக்கு இத போட்டுக்கிட்டா கொஞ்சம் சவக்கும், அம்புட்டுதான். ஆமா, உன் மருமகளுக்கு அழகு குறிப்பை எழுதி கொடு, படிச்சு பாஸ் ஆகட்டும். அப்புறம் அத்தையும் மருமகளை சேர்ந்து அழகு போட்டிக்கே போங்க. வாமா. குட் மார்னிங். வாங்க மாப்பிள, கல்யாணம் எல்லாம் நல்லா முடிச்சிட்டீங்களா? நடக்கட்டும். என்ன சார், எப்ப ரிசப்ஷன் வைக்க போறதா உத்தேசம்? அத பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களே. ரிசப்ஷன் உண்டா இல்லையா? டேய், நாங்கெல்லாம் எங்க பொண்டாட்டிக்கு பவுடர் ஸ்னோ வாங்கி கொடுத்து காசை கரைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உன் பொண்டாட்டி வெத்தலை வாக்குலயே காசை முழிஞ்சிருவா போல் இருக்கே. அவனை ஏன்டா கிண்டல் பண்றீங்க? அவன் சம்சாரம் பட்டிக்காட்டுக்காரம்மா, பட்டிக்காட்டு லிஸ்டிக் போட்டுக்கிறா. இது தப்பா? நீ போடா. சார், மத்தவங்களை கிண்டல் பண்றப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆனா அது நமக்கே வரப்போ ஐஸ்கிரீம்லயே படுத்த மாதிரி இருக்கும். பாவம், நீங்க ஐஸ்கிரீம்லயே படுத்திருக்கீங்க இல்ல சார்? உங்க மாமனார் ஊர்ல பியூட்டி பார்லர் இருக்கா சார்? ஏன்னா உங்க சம்சாரத்தோட சடை ரொம்ப மாடர்னா இருக்கு. அத மெட்ராஸ்ல அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கோம். எப்படி? என்னடா உன் பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூம் கட்டிருக்கியா இல்ல அப்படியே விட்டுட்டியா? ஏன் சார், உங்களையும் உங்க சம்சாரத்தையும் வச்சு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி படமா எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். என்னடா அவங்க கிடக்குறாங்க சார், பொறாம சார், விட்டு தள்ளுங்க சார். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தமிழ் அகராதியில அழகுக்கு முருகன் என்ற பொருள். அது அதுக்கானு மாத்தி விடுவோமா? எப்படி வசதி? சௌக்கியமா கண்ணா? எப்படி? மாமா, நீங்க பிதுக்க மருந்து போட்டீங்களா? செவந்துட்டீங்க. நானும் போட்டேன். இப்படி ஒண்ணு இல்லம்மா, அழகு இல்லாதவங்க பூசினாதான் அழகு வரும். நீ ஏற்கனவே ரொம்ப அழகு, அதான் பூசின உடனே அழகு பொங்கி வழியுது. தப்பா? ரொம்ப கரெக்ட். போய் மூஞ்ச கொஞ்சம் கழுவிக்குங்க. போடி போமா. வெள்ளிக்கிழமை கீழே விழுந்துட்டாரு. ஃப்ளோர்ல போய் சாணி போட்டு முழுகிட்டு இருக்கேன். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாணி போட்டு முழுகலன்னா வீட்டுல இருக்க லட்சுமி வெளியே போயிடும். ஐயோ, என் இடுப்பே போச்சுடி. போடி. நான் செஞ்சது தப்பா? இல்ல தாயி, நான் செஞ்ச பாரு, அதான் பெரிய தப்பு. குட் மார்னிங். என்னடா என்னாச்சு சொல்லுடா. அங்க கேள்ற. என்னடா என்னடா? யாராவது ஒருத்தர் விஷயத்த சொல்லுங்க, இல்லாட்டி ஓங்கி அரைஞ்சிடுவேன். உள்ள மேனேஜர் இருக்காரு, அவரை போய் கேளுங்க, பதில் சொல்லுவாரு. போங்க. வாங்க மிஸ்டர் முரளி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன சார்? ப்ளீஸ் விசிட். இந்த வருஷம் ஸ்டேட்லயே அதிகமா சேல்ஸ் ப்ரோக்ரஸ் காட்டுனதுக்காக உங்களை பெஸ்ட் சேல்ஸ்மேனா செலக்ட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சார். அதே மாதிரி
மத்த ஸ்டேட்ல செலக்ட் ஆன எல்லாருக்கும் டெல்லியில ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுல உங்களுக்கு தங்க மெடலும் மனைவியோட தங்க இடவசதி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த முரளி என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல சார், நான் வரேன். முரளி சார், கங்க்ராச்சுலேஷன். ஹர்கானிய கூட்டிட்டு டெல்லி போக போறீங்க. கங்க்ராச்சுலேஷன். Congrats. Thank you, sir. Thank you, friends. Next, Upendra Singh from Punjab. Good evening, ladies and gentlemen. This is the 7th time I am receiving this gold medal. The reason is obvious. My family affairs are being looked after my wife, so I can devote all my time for my duties. I take it for granted the whole credit goes to my wife and not to me. Thank you. Thank you. Thank you. Thank you. Miss Julie from Bangalore. Thank you. Thank you. Mr. Murali from Madras. Congratulations, friends. Thank you. Ladies and gentlemen, I want to express something to you. All those who have received the medals today already got married. But the handsome Murali from Madras and Julie the beauty from Bangalore are unmarried youths. If these lovely birds were joined each other, the gold medals received by them will shine more than what it was before. This is the very first time a lady representative from our concern has received a gold medal. I wish her all success, not only on my behalf, but also on behalf of our esteemed concern, OAI Delhi. To honor the lady recipient, I have arranged a small party in the lawn. If you don't mind, shall I sit here? With pleasure. Thank you. இந்தியாவிலேயே பெங்களூரும் மெட்ராஸும் மட்டும்தான் பேச்சுலரா இருக்கும்னு நினைக்கிறேன். You speak Tamil. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? பெங்களூருக்கு வாங்க,
தமிழ் டியூஷனே நடத்துறேன். என்ன பாக்குறீங்க? நானும் மெட்ராஸ் தான். எங்க அப்பா காலத்திலேயே நாங்க பெங்களூருக்கு போயிட்டோம். ஆனா இப்போ வீட்ல நாங்க தமிழ் தான் பேசுறோம். ஹலோ ஹலோ, இங்கதானே இருக்கீங்க? உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப பொருத்தமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்க என்ன பாத்திருக்கீங்க. அதுவும் காலையில இருந்து இதே ட்ரெஸ்ல தான் இருக்கேன். எப்படி? நீங்க போடல, ஆனா நான் போட்டு பார்த்துட்டேனே. குட் மார்னிங். குட் மார்னிங் சொன்ன காது கேக்கல? குட் மார்னிங். பாமா கோல்டு மெடல் வாங்கினப்புறம் ஆளே பளபளன்னு ஆயிட்ட. ஐயோ அண்ணே, கூட பிறந்த அண்ணன் மாதிரி பேசுங்க, அத்தை மக மாதிரி பேசாதீங்க. சரி உடன் பிறப்பே. ஆமா, எப்பதான் கிட்டார் சவுண்டும் சித்தார் சவுண்டும் வாசிக்க போற? அது மாதிரி நான் வாய்ச்சா கச்சேரிக்கு 150 ரூபா தான் தருவான். இது மாதிரி வீடு கட்ட முடியுமா? ஒரிஜினலுக்கு எவன் மரியாதை தரான்? டூப்ளிகேட் தான் வேல்யூ ஜாஸ்தி. என் நேரம் ஒர்க் அவுட் ஆகுது. நீ வேணா பாரு, இந்த வருஷம் நான் ஜனாதிபதி அவார்டே வாங்க போறேன். அடி வாங்காம இருந்தா சரி. நீ வேணா பாரு, என்ன மாதிரி வித்தியாசமா இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அது அகில இந்திய ரீதியில ஒரு கட்சியா மாறினாலும் மாறும். அசோசியேஷனா? குட். உங்க மாதிரி ஒரு ஆளு மெட்ராஸ்ல இருக்காரு. என்ன நீ என் வேலைக்கு உல வைக்கிற? பயப்படாத, இது உன் தொழில் இல்ல, வேற தொழில். அப்ப சொல்லு, அவன் வேலைக்கு நான் வேட்டு வைக்கிறேன். அண்ணே, நான் டெல்லிக்கு கோல்ட் மெடல் வாங்க போயிருந்தப்போ முரளின்னு ஒருத்தரை மீட் பண்ணேன். நான் தமிழ்ல பேசினேன். அவர் சொன்னாரு, உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னாரு. நான் சொன்னேன், நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் தமிழ் டியூஷனே கத்து கொடுக்கறேன்னு. என் தங்கச்சியாச்சே, அசத்திட்டியா? அவர் தான் என்ன அசத்திட்டாரு. எப்படி? உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் பொருத்தமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்க என்ன பாத்திருக்கீங்க. அதுவும் காலையில இருந்து நான் இதே ட்ரெஸ்ல தான் இருக்கேன். எப்படி? இல்ல, நீங்க போடல, ஆனா நான் போட்டு பார்த்துட்டேனே. தூளு எங்க அந்த ஆளு கிடைச்சா கால்ல விழுந்துருவேன். என்னோட அசோசியேஷனுக்கு சரியான ஆளு. நான் தலைவர், அந்த ஆள் செயலாளர். ஓகே, அப்ப இப்பவே நீங்க மெட்ராஸ்க்கு புறப்படுங்க. உங்க அசோசியேஷனுக்கு ஒரு ஆளும் கிடைக்கும். நம்ம பெங்களூர் ஜனங்களும் உங்க அறுவையில இருந்து தப்பிச்சிருவாங்க. தமாஷா பேசிடுவே. இப்படிதான் எல்லா தங்கச்சிகளும் அண்ணன் சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்க. ஆபீஸுக்கு லேட்டா போவீங்க. டைம் ஆச்சு, கிளம்புமா. ஐயா, என்னடி? என்ன என்ன? உங்க வீட்டுல தொட்டதுக்கெல்லாம் மிஷின் வச்சிருக்கீங்க. தொட்டா சுட்டுறது. இனிமே தொடாத. எங்கடா போற? காத்து வாங்க. காத்து வாங்க. காத்து வாங்கவா? கட்டினவளை தனியா விட்டுட்டு நீ பாட்டு காத்து வாங்க போற? நான் பேர பிள்ளைக்கு எங்கடா போவேன்? அறிவு கட்டவன. ஏய், தாலி கட்டி முடிச்சா எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தமா? மத்தது இல்ல. கட்டினவளை கூட்டிட்டு ஜாலியா பீச் பார்க்குன்னு போடா. தெரியுதா? நான் ஆட்டோவுக்கு ரெடி பண்ற, நீ அவளை ரெடி பண்ண. என்னடா முழிக்கிற? இன்டோர்ல மானும் போனது பத்தாதுன்னு அவுட்டோர்ல வேற போணுமா?
இங்கதான் இல்ல அதுக்குள்ள 3 ரூபாயா? ஏய் அப்பா, ஆட்டோ ஓடுது இல்லையோ மீட்டர் ஓடுது, கழுதைக்கு கால் முளைச்ச மாதிரி. அத கழுத்தை போட்டு கட்டியா? அது என்ன மாமா கொள்ள சத்தம் போடுறாங்க? நீ வாய் மூடு. அருக்கானே, ரெடி ஆயிட்டேன்ல. என் மருமக மாலட்சுமி மாதிரி சேடாத நீ வச்சு விடுவா. வாங்க வாங்கங்கல்ல. ஐயோ சொட்ட. ஏய், வா. அல எழு. ஏய், வா. மரமா நிக்கிறான். ஏய், வண்டிய பதறா பார்த்து விட்டு. என்னடா பார்த்து வா. பள்ள வேடு. பத்திரம் பத்திரம். மருமக மேல கொள்ளதான் பிரியமா இருக்கீங்க. அரசு கையை எடுறி. அந்த காலத்துல ஆட்டம் இல்ல, அதுங்களாவது ஆனந்தமா இருக்கட்டும். இப்ப எங்க மாமா போறோம்? சுடுகாட்டுக்கு. உங்க ஊர்ல அதை கூட சுத்தி பாப்பாங்களா? ஏய், வாய் மூடிட்டு வாடி. தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை. ஐயோ, ஏதோ கூட்டம் வருது போல இருக்க. ஐ கொடி பிடிக்கிறா. வாய் மூடுறே. மாட்டிட்டோம் போல இருக்க. யோ, வண்டியை நிறுத்தப்பா. நிறுத்தியா வண்டிய? வண்டியை நிறுத்தியா? என்ன அறிவு கட்டவனே? மாமா பயமா இருக்கு மாமா. அருக்காணி, இந்த கும்பலை கொண்டு வந்து வழி எப்படியா? இந்த கும்பலை எப்படி? இங்க கொண்டு நிறுத்திக்க. என்னையா இது? தொழிலாளிகளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, பொண்ணை போட்டி ஊரை சுத்திட்டு இருக்க அவன் அவன் அவஸ்தை வந்து. காசு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். போயா. ஐயோ வாங்க வாங்க வாங்க. வெடிக்கிட்ட வாடி. ஏய், வாடி. ஐயோ செருப்பு மாமா செருப்பு. கும்பல்ல இருக்கிறே வாடி. புது செருப்பு. நான் வேற வாங்கி தரேன்டி. ஐயோ எனக்கு அதான் வேணும். ஓ. செருப்பு மாமா. கண்ணாடிக்கு வாங்கின செருப்பு உண்டா? கட்டின பொண்ணு போன மாதிரி மாமா செருப்பு மாமா. தேடி தொலைக்கிறேன்டி. செருப்பு. ஐயோ ஐயோ, கொண்டாடி செருப்பு. மாமா. போட்டுக்கிறேன். ஆளை பாரு. ஏறு. வண்டியில ஏறு. ஐயோ, ஏறுறாங்கற, ஏறு. மாமா. ஏறு, வந்துக்கிட்ட. விவசாய சங்கம் ஏத்தா. கால்னா செருப்புக்காக என்ன கம்பி எண்ணெய் வச்சிட்டியடி. உண்மையை சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சு.